அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகின்ற தலைப்பு இயல் 5 இலக்கணம் வினாவிடை வகைகள் பொருள்கோள் பக்கம் எண் 117. இதில் வினா என்றால் என்ன, அதனுடைய வகைகள், அடுத்து விடையினுடைய வகைகள், பொருள்கோள் என்றால் என்ன, பொருள்கோள் எத்தனை வகைப்படும், அதனுடைய விளக்கத்தை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். இதில் பல்வேறு சூழல்களில் வினாக்கள் வினவுகிறோம், விடைகள் கூறுகிறோம். மொழியின் வளர்ச்சி என்பது வினவுவதிலும் விடை அளிப்பதிலும் கூட இருக்கிறது. அவற்றை பற்றி நன்னூலார் விளக்குகிறார். வினா வகை. வினா எத்தனை வகைப்படும்? அவை வினா அறிவினா, அறியாவினா, அயவினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என்று வினா 6 வகைப்படும். அறிவினா என்றால் என்ன? அறிவினா என்றால் தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது. ஒரு விடை அவருக்கு தெரியும், ஆனால் பிறருக்கு தெரியுமா என்பதை பொருட்டு கேட்கப்படும் வினா. இதில் மாணவர்களிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல். இப்பகுதியில் மாணவர்களிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று கேட்கின்றார் ஆசிரியர். ஆனால் ஆசிரியருக்கு விடை தெரியும். இப்போ தெரிந்தும் தெரியாதவர்களிடம், மாணவர்களிடம் அந்த வினாவை, அந்த விடையை கேட்கின்ற காரணத்தினால் இது அறிவினா என்று கூறுவார்கள். அறியாவினா என்றால் தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது. எடுத்துக்காட்டு, இதில் ஆசிரியர்களிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல். மாணவருக்கு அந்த கவிதையை பற்றிய செய்திகள், பொருள் தெரியாது. ஆனால் தெரிந்து கொள்ளும் பொருட்டு மாணவர் ஆசிரியரிடம் கேட்கின்றார். இப்போ அறியாதவற்றை கேட்கின்ற காரணத்தினால் இது அறியாவினா என்று கூறுவர். இதில் அடுத்தது அயவினா. அயவினா என்றால் ஒரு ஐயத்தின் மூலமாக, ஒரு சந்தேகத்தின் மூலமாக தான் தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுகின்ற வினா. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல். இப்போ இந்த செயலை செய்தது யார், மங்கையா இல்லை மணிமேகலையா என்று ஐயத்துடன் கேட்கப்படுகின்ற வினா இது அயவினா. இன்னொரு எடுத்துக்காட்டு, இந்த குளத்தில் இருப்பு காண்பது அல்லியா தாமரையா என்று ஒரு ஐயத்துடன் கேட்கப்படுகின்ற வினா. அதே போல் குழல் வினா. குழல் வினா என்றால் தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது. அந்த பொருள் தனக்கு வேண்டும், அந்த பொருளை வாங்குதல் பொருட்டு கேட்கப்படுகின்ற வினா. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். ஜெயகாந்தனுடைய சிறுகதைகள் அந்த நூல் இருந்தால் நான் வாங்கிக் கொள்வேன் என்று கேட்கப்படும் வினா. அதனால் இது குழல் வினா என்று கூறுவார்கள். கொடை வினா. பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் அப்படின்னா 2 நூல்கள் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுதல். என்னிடம் இந்த புத்தகம் இருக்கிறது, உன்னிடம் இல்லை என்றால் அந்த புத்தகத்தை நான் தருவேன் என்று கேட்கப்படுகின்ற வினா கொடை வினா. குழல் என்றால் வாங்கி கொள்ளும் பொருட்டு, கொடை என்றால் கொடுக்கின்ற, நான் பொருளை என்னிடம் இருக்கின்றது உனக்கு தரப்போகின்றேன் என்று சொல்வதற்காக கேட்கப்படுகின்ற வினா கொடை வினா என்று சொல்வார்கள். ஏவல் வினா. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு வினவுவது. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு கேட்கப்படுகின்ற வினா. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல். ஏவல் என்றால் அதை செய் இதை செய் என்று ஏவுதல் என்று சொல்வார்கள். ஆனால் வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல்.
அவ்வாறு சொல்லுதல் வந்து ஏவல் வினா. அப்போ வினா வந்து அறிவினா என்றால், அறிவினா ஆசிரியருக்கு தெரியும், ஆனால் மாணவர்களுக்கு தெரியுமா என்று கேட்கப்படுகின்ற வினா. அறியா வினா என்றால் மாணவர்களுக்கு தெரியாது, தெரிந்து கொள்ளும் பொருட்டு கேட்கப்படுகின்ற வினா. ஐயவினா என்றால் ஐயத்துடன் கேட்கப்படுகின்ற வினா. குழல் வினா என்றால் ஒரு பொருளை வாங்கி கொள்ளுதல் பொருட்டு கேட்கப்படுகின்ற வினா. கொடை வினா என்றால் ஒரு பொருளை கொடுப்பதற்காக கேட்கப்படுகின்ற வினா. ஏவல் வினா என்றால் இந்த வேலையை செய் அந்த வேலையை செய் என்று ஏவுதல் பொருட்டு வினாவுகின்ற வினா ஏவல் வினா. இதை தான் இங்கே அறிவு, அறியாமை, ஐயுறல், கொளல், கொடை, ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் என்று சொல்லி நன்னூல் சொல்லப்படுகின்றது. அதே நன்னூல் விடையினுடைய வகைகளை கூறுகின்றது. சுட்டு, மறைநேர், ஏவல், வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி எனும் இறையுள் இறுதி, நிலவிய ஐந்தும் அப்பொருண்மை நேர்ப்ப என்று சொல்லி விடையினுடைய வகைகள். அப்போ வினா 6 வகைப்படும் என்று படித்து விட்டோம். அதே போல் விடை எத்தனை வகைப்படும்? அவை அவை. விடை வகைகள் சொல்கின்ற பொழுது விடை சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை என விடை 8 வகைப்படும். அந்த 8 வகைகள் என்ன? முதல் 3 வகையும் நேரடி விடைகளாக இருப்பதால் வெளிப்படை விடைகள் என்று சொல்வார். அடுத்த 5 விடைகளும் குறிப்பாக இருப்பதால் அது வந்து குறிப்பு விடையாக என்று கூறுவர். காரணம் என்னால் நேரடி என்றால் நேரடியாகவே விடையளிக்க முடியும். இது வந்து குறிப்பால் மட்டுமே உணர்கின்ற காரணத்தினால் வந்து குறிப்பு விடைகள் என்று கூறலாம். அதில் சுட்டு விடை என்றால் சுட்டி கூறும் விடை, இது அது என்று சொல்லி நாம் சுட்டி கூறுகின்ற விடைதான் சுட்டு விடை என்று சொல்வார்கள். கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என்ற கூறல். இப்போ கடைத்தெரு எங்கு உள்ளது என்று கேட்கப்படுகிறது. நாம் சுட்டு விரலால் இங்கே இருக்கின்றது அங்கே இருக்கின்றது சுட்டி காமிக்கின்றோம் அல்லவா? அவ்வாறு அந்த சுட்டி வலப்பக்கத்தில் உள்ளது என்று அந்த ஒரு பக்கத்தை வந்து சுட்டி காமிக்கின்ற காரணத்தினால் அது வந்து சுட்டு விடை என்று சொல்வார்கள். மறைவிடை, மறைவிடை என்றால் மறுத்து கூறும் விடை. கடைக்கு போவாயா என்று கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு இல்லை அது வந்து மறுத்து கூறுவது என்று கூறப்படுகின்ற விடை வந்து இங்கே வந்து மறைவிடை என்று கூறுவார்கள். நேர்விடை என்றால் உடன்பட்டு கூறும் விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல். முதல்ல வந்து 2வதில் இருக்கிற மறைவிடைக்கு போக மாட்டேன் என்று சொல்வார்கள். இந்த நேர்விடைக்கு போவேன் என்று நேரடியாக பதில் சொல்கின்ற காரணத்தினால் இது வந்து நேர்விடை என்று சொல்வார்கள். ஏவல் விடை, மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. இதை செய்வாய் என்ற வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது. யார் அந்த வேலையை சொல்கின்றார்களோ அவர்களிடத்திலேயே நீயே அந்த வேலையை செய் என்று கூறுவது இது வந்து ஏவல் விடை. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என ஏவி கூறுவது. அது வந்து நீங்களே செய்யுங்கன்னு சொல்லி அவர் சொன்னவர்களிடத்திலேயே அந்த வேலையை சொல்வது வந்து ஏவல் விடை. வினா எதிர் வினாதல் விடை. வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது. வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது. ஆனால் அவர்கள் வருவதைப் போல் தான் தெரிகின்றது, நான்லாம் இங்கே வராமல் இருப்பேனா, நல்லா போகாமல் இருப்பேனா அப்படின்று அந்த விடை. அப்போ வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது. கேட்டவர்களிடத்திலேயே வருவாய் என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கேட்டவர்களிடத்திலேயே இன்னொரு வினா கேட்கின்ற வினா வந்து வினா எதிர் வினாதல் விடை. உற்றது உரைத்தல் விடை. வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுதல். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது. தனக்கு நேர்ந்ததை வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை, ஏற்கனவே அந்த கால் அடிபட்டு கிடக்கின்றது, அதனால் வந்து எனக்கு
நீ விளையாட வருவாயா என்ற விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்குது என்று தனக்கு நேர்ந்ததை உற்றதை கூறுகின்ற காரணத்தினால் அது உற்றது உரைத்தல் விடை. உருவது கூறல் விடை. வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல். முதல்ல கால் வலிக்கு ஏற்கனவே நேர்ந்ததை பற்றி சொல்வது, இதற்கு மேல் இவ்வாறு ஆகும் என்று கூறுகின்ற அந்த விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது. விளையாடினால் கால் வலிக்கும் என்ற செய்தியை கூறுவது உருவது கூறல் விடை. இனமொழி விடை. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுதல். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. வினாவிற்கு விடையாக அதற்கு இனமான மற்றொன்றை கூறுவது. இன்னொரு எடுத்துக்காட்டு, நீ நன்றாக ஆடுவாயா என்றால் நான் நன்றாக பாடுவேன். இப்போ ஆடுதல் பாடுதல் என்ற அதனுடைய இனமான சொற்களை கூறுகின்ற காரணத்தினால் இது இனமொழி விடை என்று கூறுவர். இதுதான் 8 வகை விடை. சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை என்று விடை 8 வகைப்படும். இப்போ வினா எத்தனை வகைப்படும், விடை எத்தனை வகைப்படும் என்பதை பார்த்தோம். இதை தொடர்ந்து அடுத்து நமக்கு வருகின்றது பொருள்கோள் இருக்கின்றது. இந்த பொருள்கோளினுடைய வகைகள் என்னென்ன இருக்கின்றது, இந்த பொருள்கோள் என்றால் என்ன, பொருள்கோளினுடைய வகைகள் என்ன, இதை பார்க்கின்ற பொழுது செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள்கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர். இந்த பொருள்கோள் 8 வகைப்படும். அப்போது செய்யுளின் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு, செயலுடைய சொற்களை அந்த பொருளுடைய தன்மைக்கு ஏற்றவாறு சேர்த்தோ அல்லது மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர். அந்த பொருள்கோள் 8 வகைப்படும். அவை ஆற்று நீர் பொருள்கோள், மொழிமாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருட்கோள், விற்போட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலைமறைப்பாப்பு பொருள்கோள், கொண்டுகூட்டு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள் ஆகியன. இவற்றுள் ஆற்று நீர் பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், கொண்டுகூட்டு பொருள்கோள் ஆகியவற்றை அறிந்து கொள்வோம். இப்போ ஏற்கனவே நாம் பார்த்த பகுதியாக இங்கே வினாவகை, வினாவில் 6 வகை பார்த்திருக்கின்றோம். விடையில் 8 வகையான விடைகளை பார்த்திருக்கின்றோம். அடுத்தது பொருள்கோள், இதில் 8 வகை பொருள்கோள் இருக்கின்றது. அந்த 8 வகை பொருள்கோளில் நமக்கு பாடமாக தந்துள்ளது பகுதி ஒன்று ஆற்று நீர் பொருள்கோள், இன்னொன்று நிரல் நிறை பொருள்கோள், அடுத்தது எதிர்மறை நிறை பொருள்கோள் என்று. அடுத்து அந்த நிரல் நிறை பொருள்கோள் 2 வகை. ஒன்று முறை நிரல் நிறை பொருள்கோள், ரெண்டாவது எதிர் நிரல் நிறை பொருள்கோள், அடுத்தது மூணாவது கொண்டுகூட்டு பொருள்கோள் என்று 3 வகையான தன்மை இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அதை தான் பார்க்கின்றோம். ஆற்று நீர் பொருள்கோள் என்றால் என்ன? ஆற்று நீர் என்பது எவ்வாறு மலையிலிருந்து வருகின்ற பொழுது அது வேகமாக கீழ் நோக்கி வருகின்றது, எங்கு தங்கு தடை இல்லாமல் அது நேராக செல்கின்றது. இவ்வாறு அந்த ஆற்று நீர் தான் வந்த இடத்திலிருந்து கீழே நேராக வந்து தன்னுடைய வழியை நோக்கி அது செல்கின்றது. இவ்வாறு செல்கின்ற பொழுது எங்கு தங்கு தடை இல்லாமல் செல்கின்ற அந்த காரணத்தினால் இது ஆற்று நீர் பொருள்கோள் என்று சொல்வார்கள். இந்த ஆற்று நீரினுடைய பொருள்கோளுடைய சிறப்பு, அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு நெற்பயிரை ஆசிரியர் கூறியிருக்கின்றார்.
நெற்பயிர் எவ்வாறு வளர்கின்றது, அதனுடைய தன்மை என்ன, இந்த செய்தியை கூறுவதென்று ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது. இந்த பகுதியை நாம் ஆற்று நீர் போல்கோள் என்பது பகுதியிலிருந்து அடுத்த வகுப்பிலிருந்து நாம் அதை பார்க்கலாம். இப்பொழுது நீங்கள் வினா வகை, விடை வகை இந்த பகுதிகளை நீங்கள் வீட்டுப்பாடமாக எழுதி அனுப்ப வேண்டும். அடுத்த வகுப்பில் ஆற்று நீர் போல்கோள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.